திருக்கழுங்குன்றம் அருகே கிளாப்பாக்கம் கிராம மக்கள் சுத்தமான குடிநீர் வேண்டி அரசு பேருந்தை சிறைபிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் ஒன்றியம் கிளாப்பாக்கம் ஊராட்சியில் குடிநீரில் உப்பு அதிகரித்து காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு தீர்வு காண பாலாற்றுப்படுகையில் ஆழ்துளை கிணறு அமைக்க வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டது. ஆனால் பாண்டூர் கிராம மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பாலாற்று படுகையில் ஆழ்துளை கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு கிராம மக்கள் இடையே மோதல் போக்கு உருவானது. இந்நிலையில் கிளாப்பாக்கம் கிராம மக்கள் இன்று காலை அரசு பேருந்தை சிறைபிடித்து சுத்தமான குடிநீர் வேண்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்காக அவங்களும் ஓகே சொல்லி எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு போறதுக்கு பாண்டூர் மக்கள் எங்களுக்கு தடை பண்றாங்க. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்றாங்க. எங்களுக்கு தண்ணி வேணும். நான் இப்போ ஒரு 5-6 மாசமா போராடின்னு இருக்கிறாங்க. ஆனா தண்ணி எடுக்க முடியல. அங்க ஒரு 20 பேர் தான் ஊரே சேர்ந்து இதை தடை பண்ணல. குறிப்பிட்ட ஒரு 20 பேர் தான் அதை பண்றாங்க. அது அவங்க பர்சனல் இஷ்யூ மாதிரி அதை பண்றாங்க. இது ஊருக்கு நாங்க தண்ணி தரமாட்டோம் இந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து எங்க ஊருக்கு தண்ணி வரணும். எங்களுக்கு குடி தண்ணி, பாலாத்து தண்ணி வரணும். எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்க.